ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி போட்டியிடும் உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலி தொகுதியின் பின்னணி குறித்து தற்பொழுது பார்க்கலாம். இந்தியாவில் காங்கிரஸ் கட்சியின் கோட்டை என கருதப்படும் மக்களவை தொகுதிகளில் ரேபரேலியும் ஒன்று. இங்கு இதுவரை நடைபெற்ற 20 தேர்தல்களில் 17இல் காங்கிரஸ் வெற்றி பெற்றுள்ளது. 2 முறை பாஜகவும் 1 முறை ஜனதா கட்சியும் ரேபரேலியில் வெற்றியை சுவைத்துள்ளன. காங்கிரஸ் வென்ற 17 தேர்தல்களில் 13 முறை நேரு குடும்பத்தினரே வெற்றி பெற்றுள்ளனர். 1952இல் நடைபெற்ற முதல் மக்களவைத் தேர்தலிலும் 1957இல் நடந்த 2வது தேர்தலிலும் காங்கிரஸ் கட்சியின் ஃபெரோஸ் காந்தி வெற்றி பெற்றார். இவர் இந்திரா காந்தியின் கணவர் என்பது குறிப்பிடத்தக்கது. 1967, 1971இல் இங்கு இந்திரா காந்தி வென்ற நிலையில் 1977இல் ரேபரேலியில் காங்கிரஸ் முதல் தோல்வியை சந்தித்தது. அவசர கால சூழலுக்கு பிறகு நடந்த தேர்தலில் ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் ராஜ்நாராயண் பிரதமர் இந்திரா காந்தியை வீழ்த்தி அதிர்ச்சி அளித்தார். எனினும் 1980களில் இருந்து ரேபரேலி மீண்டும் காங்கிரஸ் பக்கம் வந்தது. 1980 மற்றும் 1984 ஆகிய ஆண்டுகளில் நேரு குடும்பத்தவரான அருண் நேரு வெற்றி பெற்ற நிலையில் 1989, 1991இல் அதே குடும்பத்தைச் சேர்ந்த ஷீலா கவுல் வெற்றி பெற்றார். 2004இல் இங்கு களமிறங்கி வெற்றி பெற்ற சோனியா காந்தி அடுத்து 2006, 2009, 2014, 2019 ஆகிய ஆண்டுகளிலும் தொடர்ச்சியாக வெற்றி பெற்றார். 2019இல் உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் கட்சி வென்ற ஒரே தொகுதியும் ரேபரேலிதான். உடல்நிலை சீராக இல்லாததால் 2024ஆம் ஆண்டு தேர்தலில் ரேபரேலியில் போட்டியிடவில்லை என சோனியா காந்தி அறிவித்த நிலையில் அவரது மகன் ராகுல் காந்தி களமிறங்கியுள்ளார். கடந்த முறை சோனியா காந்தியிடம் சுமார் 1.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியுற்ற தினேஷ் பிரதாப் சிங் இம்முறையும் பாஜக சார்பில் போட்டியிடுகிறார். ராகுல் காந்தி வயநாடு தொகுதியிலும் போட்டியிடும் நிலையில் 2லும் வென்றால் எந்த தொகுதியை கைவிடுவார் என்ற சுவாரஸ்யமான கேள்வி தற்போது எழுந்திருக்கிறது. ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.